அன்பர்களே, இப்பொழுது நாம் கபரு ஜியாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இதுவரை மௌத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு மனிதர் வஃபாத் ஆகியதற்கு அப்பால், மூமினான ஒரு மனிதர் வஃபாத் ஆகியதற்கு அப்பால் அவருடைய கபரை ஜியாரத்து செய்வதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்ப காலத்திலே நான் உங்களுக்கு கபர் ஜியாரத்து வேண்டாம் என்று தடுத்திருந்தேன். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி முஹத்திஸ்லாம் விளக்கம் தருகின்றார்கள். ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாங்க. இப்ப காபிர்கள் தான் காபிர்களுடைய கபர் தான் நிறைய இருந்துச்சு. அப்ப அதனால அதை அப்புறப்படுத்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய கடினம். நாளடைவில் முஸ்லிம்களுடைய கபர் அதிகமாகி காபிர்களுடைய கபர் இல்லாம போயிருச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில நபிகள் நாயகம் அவர்கள் ஆரம்பத்தில் தடுத்திருந்தார்கள். பின்பு நீங்கள் கபர் ஜியாரத்து செய்யலாம் என நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள். தந்துவிட்டு ஜியாரத்தினுடைய தத்துவம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நபிகள் நாயகம் சொல்லி தருகின்றார்கள். துஸஹிது துன்யா வ துதக்கிருல் ஆகிரா, உலகத்தை வெறுப்பதற்கு அது ஒரு காரணமாகும். உலகத்தினுடைய வெறுப்பு ஏற்படும். அதன் மூலம் ஜியாரத்து செய்வதனால உலகத்தினுடைய வெறுப்பு ஏற்படும், மறுமையினுடைய சிந்தனை கிடைக்கும். இப்ப இந்த வஹாபிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கபர் ஜியாரத்து செய்யறவங்களுக்கு எல்லாம் உலகத்தினுடைய வெறுப்பு ஏற்பட்டு மறுமையினுடைய சிந்தனை கிடைக்குதா? கிடைக்கலையே. அப்ப கிடைக்காதனால செய்ய தேவையில்ல. காரணம் நீங்க போயிடுச்சு. இது சாதாரண அறிவு கொண்டு பார்க்கும்போது கரெக்டா தான் தெரியுது. சாதாரண அறிவு கொண்டு பார்க்கும் பொழுது கரெக்டா தான் தெரியுது. ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கபர் ஜியாரத் செய்யுங்க, அதனால உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை கிடைக்குது, உலகத்துடைய வெறுப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது சரியும் தானே படுதுன்னு நியாயமா சிந்திக்கும் பொழுது தெரியுது. ஆனால் இதை மிகவும் கூர்ந்து கவனித்தால் அவர்களிடம் நாம் ஒன்று கேட்க தோணுகிறது. ஒரு மனிதன் தொழுவணும், எதற்காக வேண்டி தொழணும்? அவனை விட்டு பாவங்கள் தூரமாகணும், பாவத்தின் பக்கம் அவன் போகக்கூடாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாரேனும் ஒருத்தர் பாவத்தை முழுவதுமா விட்டுட்டு தொழுகிறாரா? அப்படின்னு கிடையாது. பாவமும் செய்கின்றார், தொழுகையும் செய்கின்றார். அப்ப நாம என்ன சொல்லிடணும்? பாவிகள் வந்து தொழக்கூடாது, நீ ஃபுல்லா பாவத்தை விட்டுட்டு அப்புறம் வந்து தொழு. ஏன்னு சொன்னா தொழுகை வந்து மானக்கேடான காரியத்தை தடுக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் தொழுறான் ஆனாலும் தடுக்க மாட்டேது. அப்ப அதனால நீ தொழுவாதப்பான்னு சொல்லி தடுத்துடணும். ஏன்னு சொன்னா காரணம் இல்ல, தொழுகையினுடைய அந்த காரணம் போயிருச்சு. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நோன்பு வைங்க. நீங்க நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தக்வா, இறை அச்சம் கிடைக்கின்றது. இப்ப நோன்பு வைக்கிறவங்க எல்லாம் இறை அச்சம் கிடைச்சிருச்சா? நோன்பு வைக்கிறவங்களுக்கு இறை அச்சம் கிடைச்சிருச்சா அப்படின்னா கிடையாது. நோன்பு வைத்துக் கொண்டு பாவம் செய்பவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாம என்ன சொல்றோம்? நீ நோன்பு வைக்காத. ஏன்னு சொன்னா நோன்பு வைக்கிறதுனால உனக்கு இறை அச்சம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிடணும். இவர் இந்த வஹாபிகளுடைய கூற்றின் பிரகாரம். ஆனால் அப்படி சொல்லிவிட்டால் உலகத்துல எந்த அமலும் நடைபெறாது. அன்பர்களே, இந்த காரணத்திற்காக வேண்டி ஜியாரத்தை சுன்னத் என்பதை விடுவது எந்த சூழ்நிலையிலும் சரி அல்ல. ஜியாரத்து செய்வது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முறை. ஆக எந்த சூழ்நிலையும் அது விடக்கூடாது. உலகத்திலேயே கபறுகளிலே மிக சிறந்த கபர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபர் தான். அவர்களின் கபரை தரிசனம் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய வாக்கியம். அல்லாஹ் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று நான் மனமுருகி துஆ செய்கின்றேன். ஆனால் நம்மிலே சில நபர்கள் என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள்? இந்த வஹாபிகளுடைய சூழ்ச்சியால் மக்காவுக்கு போயிட்டா மதீனாவுக்கு போக தேவையில்ல அப்படின்னு. ஏன்னு சொன்னா மதீனாவுக்கு அவர் போயிட்டார்னா இந்த மக்காவுல ஹஜ்ஜினுடைய பலனை அவர் இறந்துருவாராம். இப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. அன்பர்களே, அதுவல்ல, இது மிகப்பெரிய தவறு. உதாரணமா ஒருத்தர் இங்க இருந்து பெங்களூர் போறாரு. எதுக்கு போறாரு? அவருடைய பிசினஸ் எல்லாம் இங்கதான் இருக்குது. இப்ப பெங்களூருக்கு அவர் போறாரு. பெங்களூர்ல அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க. பெங்களூர்ல அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க. இப்ப தாயார் இருக்கக்கூடிய சமயத்துல இப்ப இவர் நினைக்கிறாரு, நாம பிசினஸ் விஷயமா தான் வந்தோம், நம்மளுடைய தாயார் சந்திச்சுட்டு போயிடலாம். இப்படி நினைக்கிறது தவறா? நாம பிசினஸ் விஷயமா வந்தோம், தாயார் சந்திக்க கூடாது, இப்படியே போயிடணும், இப்படி நினைக்கிறது சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட சிறந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்காவுக்கு போறது ஒரு பெரிய பாக்கியம். அதோடு சேர்த்து அவர்களுடைய தரிசனம் கிடைப்பது என்பது ஒரு பெரிய அருள். அதை விட்டு விடலாமா? முட்டாள் தான் விட்டு விடுவான். ஆக அன்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. என்னை யார் ஒருவர்
என்னை யார் ஒருவர் ஜியாரத்து செய்கின்றாரோ அவருக்கு மறுமையிலே நான் ஷஃபாஅத் செய்கின்றேன், கட்டாயம் ஷஃபாஅத் செய்வேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் ரசூலை யார் தரிசனம் செய்கின்றார்களோ ஜியாரத்து செய்கின்றார்களோ அவர்களுக்கு உண்டு. நபிகள் நாயகம் இன்னும் சொல்கின்றார்கள், மன் ஸாரனி பாத மமாதி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி. என்னை ஒருவர் வஃபாத்தானதற்கு அப்பால் வந்து ஜியாரத்து செய்கின்றார் என்று சொன்னால், என்னை ஹயாத்தில் இருந்தால் ஜியாரத்து செய்தால் எந்த நன்மைகள் உண்டோ அது போன்ற நன்மைதான் அவருக்கு உண்டு. இப்படி ரசூலை தியானத்து செய்வதனால் எக்கச்சக்கமான பிரயோஜனங்களும் நன்மைகளும் குவிந்து கிடக்கின்றது. ஆனால் மடையர்கள் நன்மைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அல்லாஹ் நம்மை அவர்களை விட்டும் தூரமாக்கி வைக்க வேண்டும். அன்பர்களே, நாம அடிக்கடி தர்கா ஷரீஃபுக்கு போறதுனாலையும் கபர் ஜியாரத்து செய்யறதுனாலையும் இந்த சமுதாயம் நமக்கு ஒரு பட்டம் தந்திருக்கிறது. அது என்ன பட்டம் சொன்னா தர்கா பார்ட்டி அப்படின்னு. அடிக்கடி ஜியாரத்து செஞ்சா அவங்களுக்கு என்ன பட்டம்? தர்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் தருது. நான் இங்க இருந்து வேலூருக்கு போயிருந்தேன் கிதாப் வாங்குறதுக்காக வேண்டி. அங்க ஒரு உஸ்தாத பார்த்தேன், என்னுடைய உஸ்தாத் தான். உஸ்தாத பார்த்தேன். அப்பொழுது உஸ்தாத பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் கிதாபெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். அவர் கேட்டாரு, நீங்க கடைசியா எங்க ஓதி பட்டம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், காயல் பட்டணத்துல மஹதரத்துல் காதிரியாவுல நான் ஓதி பட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அல்லாவே, அந்த மதரசாலைய ஓதுனீங்க? ஏன் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். மிகப்பெரிய கல்விமான்கள்லாம் அந்த அந்த மதரசால ஓதி இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான கல்விமான்கள். பாக்கியாத்து ஸாலிஹாத்தை விட பழைய மதரசா அது. அப்துல்லாஹில் பக்தாதி பக்தாதுல இருந்து வந்து அந்த மதரசாவை கட்டாங்க. மிகவும் புனிதமான ஒரு இடம் அந்த இடம். அங்கே ஒரு பெரிய திக்ர் மஜ்லிஸ் இருக்கின்றது. வாரத்திற்கு 2 தடவை அங்க திக்ர் நடத்தப்படுகின்றது. காதிரியாவுடைய திக்ர் மிக புனிதமான இடம். அப்பொழுது இந்த ஹஜ்ரத் இந்த உஸ்தாத் சொல்றாரு, இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னா அங்க இருக்கிறவங்க தர்கா பார்ட்டி அப்படின்னு. அன்பர்களே, இன்று மதரசாவில் சில கித்தாபுகள் ஓதி தரப்படுகின்றன. அந்த கித்தாபுகள் அந்த அங்க அடங்கி இருப்பவர்கள் எழுதிய கித்தாபு தான். மஹதரா அந்த காயப்படத்தை அடங்கி இருக்கிறவங்களுடைய கித்தாபுகள் தான் சில மதரசால ஓதி தரப்படுகின்றது. அப்ப இவரு என்ன சொல்றாரு? தர்கா பார்ட்டி. அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட தர்கா பார்ட்டினா என்னன்னு கேட்டேன். விளக்கம் வேணும்ல. தர்கா பார்ட்டி எல்லாரும் தர்கா பார்ட்டி சொல்றாரு. பொதுமக்கள் சொன்னா சரி பரவாயில்ல, விளங்காம சொல்லிட்டு போறாரு சொல்லிடலாம். இவர் ஒரு ஆலிம் சாவாச்சே, நமக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுத்தவரு, ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. தர்கா பார்ட்டினா என்னன்னு கேட்டேன். தர்காவுக்கு அதிகமா போறது, தர்காவுக்கு அதிகமா போறது தப்பான்னு நான் கேட்டேன். இல்ல இல்ல, அதுல அத்துமீறி போறாங்க. அத்துமீறி போறதான் தடுங்க. ஆலிம்களுடைய வேலை என்ன? அத்துமீறி போறாங்களா தடுங்க. நான் ஒரு கபர் ஜியாரத்துக்கு போயிருந்தேன். ஒருத்தர் அங்க வந்து சஜிதா பண்ணாரு. நான் உடனே அவரை தனியா கூப்பிட்டு நான் சொன்னேன், சஜிதா பண்ணாதீங்க, அல்லாஹ் மட்டும் சஜிதா பண்ணணும், சஜிதா பண்ண கூடாது. அந்த மாதிரி தடுக்கணும், அது சரியானது. அதை விட்டுட்டு கபர் ஜியாரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒருத்தர் தொழுகிறாரு, தங்க மோதிரம் போட்டுட்டு தொழுகிறாரு. அவரை நாம என்ன சொல்லணும்? தொழுவாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு உரிமை இருக்குதா? தங்க மோதிரம் போடாதப்பா, அது கூடாது அப்படிதான் சொல்லணுமே தவிர தொழக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த விளக்கத்தை சொன்ன உடனே அவர் அப்படியே அமைதியாயிட்டார். ஆக அன்பர்களே, அதிகமான ஜியாரத்தை செய்யறதுனால சமுதாயத்துல சில நபர்கள் நமக்கு என்ன பெயர் சூட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா தர்கா பார்ட்டி. இந்த தர்கா பார்ட்டின்னு சொல்லி பெயர் சூட்டினதுனால நாம கவலைப்பட தேவை. அவங்க இன்னும் சொல்லணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அவங்க எங்களை தர்கா பார்ட்டின்னு சொல்லி இன்னும் சொல்லணும், அதுதான் எங்களுடைய ஆசை. ஏன் தெரியுமா? வலிமார்களோட நம்ம சேர்க்கின்றார்கள். தர்கா பார்ட்டின்னு சொல்லி சொல்றதுனால வலிமார்களோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அதனால வலிமார்களோடு நம்முடைய பெயர் சேருகின்றது. அது ஒரு பெரிய பாக்கியம். சரி, நாம கபர் ஜியாரத்தை அடிக்கடி செஞ்சா தர்கா பார்ட்டின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா ரசூலுல்லாஹ் கூட தர்கா பார்ட்டி தானே. இங்க பாருங்க ஹதீஸ. ஆயிஷா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம் பெறுகின்றது. நபிகள் நாயகம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னிடம் வந்து தங்குவார்களோ, நபிகள் நாயகம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னிடம் வந்து தங்குவார்களோ, ரசூலுல்லாஹ் வந்து அதிகமா தங்குறது ஆயிஷா கிட்ட தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட தங்கி இருக்காங்க. அப்ப அதிகமான அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் என்னிடம் வந்து தங்குவார்களோ அந்த இரவனுடைய கடைசி பகுதியிலே ஜன்னத்துல் பகீவுக்கு சென்று ஜியாரத் செய்வார்கள் எப்பொழுதுமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா ஜியாரத் செஞ்சிருக்காங்க. அப்ப அதனால என்ன சொல்ற, ரசூலுல்லாஹ்வுக்கு
ரசூலுல்லாஹ்வுக்கு தர்கா பார்ட்டின்னு சொல்ல வேண்டியதுதான். அப்ப அந்த வகையில் நம்மை ரசூலோடு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம். இதை நாம் விட்டுவிடக் கூடாது. ஜியாரத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதிகம் செஞ்சா என்ன, கம்மியா செஞ்சா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது மாதிரி இப்ப சில தர்கா ஷரீஃப்கள் இருக்கின்றது. அந்த தர்கா ஷரீஃப் வருஷத்துக்கு ஒரு தடவை சில பேருடைய ஒரு குடும்பத்துல வழக்கம் இருக்கும், இந்த மாசத்துல இந்த வலியுள்ளாவை ஜியாரத் பண்ணணும். இது வழக்கமா எப்பொழுதுமே இது ஒரு வழக்கமா வச்சுப்பாங்க. இந்த வருஷத்துல ஒரு தடவை இந்த வலியுள்ளாவை ஜியாரத் பண்ணணும். அப்ப என்னன்னு சொல்லும் பொழுது இவர்கள் இதை தவறாக நினைத்துக் கொள்கின்றார்கள். இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. என்ன ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டா இவர்கள் சொல்லுவார்கள், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாத்தி மவாதியா அவ் மசாஜித. 3 பள்ளிவாசலுக்கு தவிர வேற எங்கும் பிரயாணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்ப நாம என்னடா இது, அப்ப இவர் ஒருத்தர் பிசினஸுக்காக வேண்டி எங்கெங்க போறாரு, அதெல்லாம் தப்பு இல்லையா, தர்காவுக்கு போறதுதான் இப்ப தப்பாயிருச்சு, தர்காவுக்கு போறதுதான் தப்பு. அன்பர்களே, இந்த ஹதீஸ என்ன அர்த்தம்னு சொன்னா 3 பள்ளிவாசலுக்கு தவிர பிரயாணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இந்த 3 பள்ளிவாசலிலே தொழுதால் தனிப்பட்ட நன்மை கிடைக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேறு பள்ளிவாசல்ல அந்த நன்மை கிடையாது. இப்போ ஒருத்தர் இங்க இருக்கிறார், அவரு இங்க இருந்து மெட்ராஸ்ல போய் ஒரு பள்ளிவாசல தொழுவோம் அப்படின்னு போனா இதுல நன்மை இருக்குதா? கிடையாது, இதுல நன்மை இல்ல. ஆனா இங்க இருந்து ஒருத்தர் மஸ்ஜிதுல் ஹராம்ல போய் தொழுவலாம் அப்படின்னு தொழுதாருன்னா அதுல நன்மை உண்டு. மஸ்ஜிதுல் அக்ஸால போய் தொழுவலாம் அப்படின்னு நன்மை உண்டு. மஸ்ஜிதுல் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுவலாம் அப்படின்னு நன்மை உண்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மையை கருதி சொல்றாங்க. நீ நன்மையை நாடி ஒரு பள்ளிவாசல் இன்னொரு பள்ளிவாசலுக்கு வித்தியாசம் நீ பார்ப்பதாக இருந்தா இந்த 3 பள்ளிவாசல் தான், வேற பள்ளிவாசல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப உதாரணமா ஒருத்தர் நம்ம மஹல்லா பள்ளிவாசல் இருக்குது, நம்ம மஹல்லா பள்ளிவாசலை விட வேற ஒரு பள்ளிவாசல போய் தொழுகிறார் ஒரு பேச்சுக்கு. அப்ப இந்த பள்ளிவாசலை விட அந்த பள்ளிவாசல தொழுதா நன்மை அதிகமான கிடையாது. இங்க தொழுதா என்ன நன்மையோ அதே நன்மை அடுத்த பள்ளிவாசல தொழுதாலும். இந்த கருத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை எடுத்துக்கிட்டு தர்காவுக்கு பிரயாணம் செய்யறது கூடாது. ஆங்காங்கே போகும்பொழுது சந்திச்சுக்கலாமா, அது கூடுமா? இது ஒரு சில பேர், அதுல பலவிதமான கருத்து வேறுபாடு, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து. ஆங்காங்கே போகும்பொழுது சந்திச்சுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஹதாக்களுடைய கபரை ஒவ்வொரு ஆண்டினுடைய ஆரம்பத்திலும் சந்திப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை நேரம் காலம் விட்டு சந்திச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டினுடைய துவக்கத்திலும் நபிகள் நாயகம் அவர்கள் ஷுஹதாக்களுடைய கபரை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவார்கள். பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார், நீங்கள் பொறுத்திருந்ததால் உங்களுடைய மறுஉலக வாழ்க்கை சிறந்ததாக ஆகிவிட்டது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரியுது சொன்னால் நேரம் காலம் குறித்தும் ஒரு கபரை ஜியாரத் செய்வது என்பது தவறு கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறை சந்திப்பதோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை சந்திப்பதோ இது தவறு கிடையாது. நேரம் காலம் குறித்து செய்யலாம். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, பின்பு வரக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 குலஃபாக்களும் இந்த அமைப்பை அவர்கள் செய்திருக்கின்றார். இதே அமைப்பை அவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. அன்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லக்கூடிய சமயத்திலே எத்தனையோ பாதைகள் இருக்கின்றது. அந்த பாதைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்க இருக்கின்றதோ அந்த பாதையில அல்லாஹ் பிரயாணத்தை துவக்கி வச்சான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த பாதையில கூட்டிட்டு போனாங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பாதையில கூட்டிட்டு போனாங்க. ஏன்னு சொல்லி காரணம் எழுதும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாரக்னா ஹவுலஹு, அதன் சுற்றுப்புறத்தை நாம் பரக்கத்து செய்து விட்டோம், அதன் சுற்றுப்புறத்தை நாம் பரக்கத்து செய்து விட்டோம் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அங்கே நிறைய நபிமார்களுடைய கபர் இருக்கின்றது. அந்த கபரை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்துவிட்டு தன்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியதால் தான் அல்லாஹ் அந்த பக்கம் அவர்களை வரவழைத்தான். இதனால் தான் தரீகாவுல ஒரு முறை இருக்குது. நான் கேள்விப்பட்ட உண்மையான தரீகாவுல ஒரு முறை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தரீகா நிறைய வகையான தரீகா இருக்குது. நான் கேள்விப்பட்ட தரீகாவுல ஒரு முறை இருக்குது. அவர்களிடம் பைஅத் செய்வதாக இருந்தால்
சில குறிப்பிட்ட வழிமார்களை ஜியாரத்து செய்துவிட்டு அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பையாத்தை கொடுப்பாங்க. இப்படி ஒரு முறை. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நபிகள் அவர்கள் புறப்பட்ட பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பகுதியிலே பல நபிமார்களை அவர்கள் ஜியாரத்து செய்து விட்டுதான் சென்று இருக்கின்றார்கள். ஆக ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கின்றது, ஒவ்வொன்றிற்கும் காரணம் இருக்கின்றது. சுன்னத்து வல் ஜமாஅத் என்பது எதையும் தவறாக செய்வது கிடையாது அன்பர்களே. ஆக இந்த விளக்கம் என்பது அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல காரணத்தை எழுதுறாங்க. மிஅராஜுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம் போனாங்கன்னு சொன்னா, அங்க நிறைய நபிமார்கள் அடங்கி இருக்கிறாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய கபரை எப்பொழுதெல்லாம் ஜியாரத்து செய்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாயாருடைய கபரை ஜியாரத்து பண்ணியிருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் ஜியாரத்து செய்திருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவார்கள் என்று சொன்னால், அவர்களை சுற்றி இருக்கும் சஹாபாக்கள் கூட அழ வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையுடைய கபரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்திப்பார், ஜியாரத்து செய்வார் என்று சொன்னால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இன்னும் அவர் நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக ஜியாரத்து செய்வது என்பது மிக தெளிவாக இது சுன்னத்தான வழிமுறை, இதற்கு மாற்றமான கருத்து கிடையாது. நமது ஷேகுல் மஷாயிக் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட எண்ணற்ற பல நபர்களை, பல ஷேகுமார்களை அவர்கள் ஜியாரத்து செய்திருக்கின்றார்கள், அவருடைய கபரை தரிசனம் செய்திருக்கின்றார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்யக்கூடிய சமயத்திலே அங்கே சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தங்களுடைய கபரில் இருந்து எழுந்து வந்து அவர்களை கட்டி தழுவி மீண்டும் அவர்கள் கபருக்குள் சென்றார்கள் என்று சரித்திரம் சொல்கின்றது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது நமக்கு வேற இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஒருத்தர் கபரில் இருந்து வெளியில வந்து சந்திக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா பனு இஸ்ரவேலர்கள் ஒன்று ஆச்சரியமா நினைச்சாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ஒரு கொலை செய்யப்பட்டுச்சு. ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார். கொலை செஞ்ச ஆள் யாருன்றது தெரியல. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி கொலை நிகழ்ந்திருக்குது, யாரு செஞ்சதுன்னு தெரியல. அப்ப அல்லாஹ் சொன்னா, ஒரு மாட்டை பிடித்து அறுத்து அந்த மாட்டினுடைய நாக்கை எடுத்து அந்த இறந்தவர் மீது அடிச்சுட்டா அவர் உயிராகி தன்னை யாரும் கொலை பண்ணான்றதை சொல்லிடுவாரு. இத அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த மாதிரி பனு இஸ்ரவேலர்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பெருசா தெரியலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தை தனக்குள் வைத்திருக்கின்றார்களே இமாம்களும் வலிமார்களும், அவர்களுக்கு இது பெருசு கிடையாது. ஹஜ்ரத் மஅரூஃபுல் கர்ஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான், அவர்களுடைய கபரை நமது ஷேகுல் மஷாயிக் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தரிசனம் செய்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மஅரூஃபுல் கர்ஷி அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன பொழுது உள்ளிருந்து பதில் வருகின்றது, வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா சய்யித ஸமான், காலத்தின் தலைவரே உங்களுக்கும் சலாம் என்று உள்ளிருந்து பதில் வருகின்றது. இதெல்லாம் வலிமார்களுக்கு இது ஒரு சாதாரணம், இது ஒரு பெரியது அல்ல. நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய பார்வைக்கு வேண்டுமானால் இது பெரியதாக இருக்கலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, கபரு ஜியாரத் என்பது நபிகள் நாயகம் அவர்களால் அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் நமக்கு தெளிவாகின்றது. எனவே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை தேவையில்லை. கபரு ஜியாரத் செய்வது சுன்னத் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. கபரு ஜியாரத் அதுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கபரை தரமட்டமாக ஆக்கணும் அப்படின்றது இவங்களுடைய கூற்று, வஹாபிகளுடைய கூற்று. கபரை தரமட்டமாக்கணும். இப்ப நாம அவங்க கிட்ட கேட்போம், கபரு தரமட்டமாக ஆக்கிடலாம் உங்க பிரகாரம்,
கபரை தரமட்டமாக ஆக்கிட்டு இப்போ ஒரு மையத்து வருது, அதை அடக்கம் பண்ணணும். எந்த இடத்துல அடக்கம் பண்றது? ஏன்னா எது கபருன்னே தெரியாது, தரமட்டம் ஆயிட்டா எது கபருன்னே தெரியாது. அப்ப நோண்டிய கபரை திருப்பி நோண்ட வேண்டியதுதான். ஏற்கனவே மையத்தை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம், அதை திருப்பி நோண்டணும். ஏன்னா தரமட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது. இவர்கள் ஹதீஸிற்கு தவறான முறையில் அர்த்தம் வைக்கின்றார்கள். அன்பர்களே, அந்த ஹதீஸில தஸ்வியத் என்கின்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில தஸ்வியத் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. வலா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சவைதஹு. அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபுல் ஹய்யாஜ் என்று சொல்லக்கூடியவரை கூப்பிட்டு, உன்னை நான் அனுப்புகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியத்திற்காக வேண்டி என்னை நியமனம் செய்தார்களோ அந்த காரியத்திற்காக வேண்டி உன்னை நான் நியமனம் செய்கின்றேன். அது என்ன காரியம் சொல்லி கேட்டா, கபரை சீர்திருத்தம் செய்தல், சரி பண்ணுதல். ரொம்ப உயர்ந்திருக்கிற கபரு, அடிமட்டமா இருக்கிற கபரு, இதெல்லாம் அசிங்கமா இருக்கும். அதை அழகுபடுத்துறது, கபரை அழகுபடுத்துறது. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? தரமட்டமாக்குறது, தரைமட்டமாக ஆக்குறதுன்னு சொல்லி இவங்க அர்த்தம் கொடுக்குறாங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறவங்க குர்ஆன்ல என்ன ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் வருதோ, ஹதீஸ்ல ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் வருதோ அதை தானே எடுக்கணும். இந்த தஸ்வியத்ன்ற வார்த்தைக்கு குர்ஆன்ல நம்ம அர்த்தம் எடுத்து பார்த்தா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். நாம் மனிதனை படைத்தோம், சும்மா சவ்வைனாஹு, பின்பு நாம் அவனை அழகுபடுத்தினோம். குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் தஸ்வியத்ன்ற இந்த வார்த்தைக்கு அழகுபடுத்துதல், செவ்வைப்படுத்துதல், முறைப்படுத்துதல் அப்படின்றதா வருது. ஆனா இவங்க புதுசா ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு தரமட்டமாக்குறதுன்னு வச்சுட்டாங்க. சரி, ஹதீஸ்ல என்ன அர்த்தம் வருது? இமாம் அவர்கள் கூட ஜும்மாவுடைய சமயத்தில் உங்களுக்கு சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? சவ்வு சுகுவக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். தரமட்டமாக்க அர்த்தம் கொடுக்க முடியாது. உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் தரமட்டமாக்கி கொள்ளுங்கள் இப்படின்னு சொன்னா அர்த்தம் செட் ஆகுமா? செட் ஆகாது. அப்ப ஹதீஸிலும் சரி குர்ஆனிலும் சரி தஸ்வியத் என்கின்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அழகுபடுத்துதல், முறைப்படுத்துதல், அதுதான் அர்த்தம். கபரு என்பது அழகாக இருக்கணும். இவர்கள் தவறான முறையிலே அதுக்கு அர்த்தம் வைக்கின்றார்கள். சரி, நாம என்ன சொல்றோம்? கபரை உயர்த்தலாம். கபரை உயர்த்தலாம் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு சஹாபி, ஒரு தாபியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஃபீனு தம்மான் என்பது அவர்களுடைய பெயர். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரஅய்து கபரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை நான் பார்த்தேன். முஸன்னமன், அது உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரே உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது முஃமின்களுடைய கபரை அதை பின்பற்றி ஏன் செய்யக்கூடாது? பின்னால் வந்த வஹாபிகள் அந்த சவுதி அரசாங்கத்தை கைப்பற்றிக்கிட்டு அவர்களுடைய ஆட்சியாக இருப்பதால் மற்ற கபர்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கபரை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அது தொட முடியல, அது தொடர்றதுக்கு அவங்களுக்கு சக்தியும் கிடையாது. அது அப்படிதான் இருக்குது. ஆக ரசூலுல்லாஹ் ஆனா பார்க்க முடியாத அளவுக்கு பேக்கிங் பண்ணி இருக்கிறாங்க சுத்தி. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை யாரும் பார்த்திட கூடாதுன்ற மாதிரி அதை சுத்தி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எப்படி இருந்தது என்று சொன்னால் அது உயர்த்தப்பட்ட நிலையில் தான் இருந்தது. ஆக அன்பர்களே, கபரு என்பது ஒரு அளவுக்கு உயர்த்தலாம், தவறு கிடையாது என்று இந்த ஹதீஸ் நமக்கு தெரிய வருகின்றது. அதுபோன்று கபரிலே இறந்ததற்கு அப்பால் வழக்கமாக பச்சை செடியை பிடுங்கி நட்டக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் இருக்கு. ஆனால் வஹாபிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்பா செய்யக்கூடாது? இங்க மட்டும் புதுசா அவங்களுக்கு வந்துருச்சு ஒரு தத்துவம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ள குசூசியத்து, அவங்களுக்கு மட்டும் உள்ள தனித்துவம். இவ்வளவு நாள் சொல்லல. ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு எந்த சாக்கும் கிடைக்காதனால அது ரசூலுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்டா ரசூலை மேல தூக்கிப்பாங்க, தேவைப்பட்டா தட்டிடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? அந்த குச்சி வைக்கிறதுல, அந்த பசுமையான இலைகளை வைக்கிறதுல, குச்சி நட்டுறதுலயோ அது ரசூலுக்கு மட்டும் உள்ளது, அது கிடையாது. சஹாபாக்களும் இதை செய்திருக்கின்றார்கள் என்று புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பு மற்ற சஹாபாக்களும் இது போன்ற செயல்களை செய்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டகத்தின் மீது திடீரென ஒட்டகம் திமிரு பிடித்து அது ஒரு மாதிரி சிலிர்க்கின்றது. அந்த நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் தோழருக்கு சொல்கின்றார்கள்,
இங்க இருக்கக்கூடிய 2 கபர்கள் அதற்கு உரியவர்கள் உள்ளே கொடுமை செய்யப்படுகின்றார்கள், அதாபு செய்யப்படுகின்றார்கள், தண்டிக்கப்படுகின்றார்கள். அதனால் தான் இந்த ஒட்டகம் இப்படி திமிரியது என்று சொல்லி ஈச்ச மரத்தினுடைய ஓலையை அதை பறித்து வந்து 2ஆக அதை பிரித்து 2 பாகமாக அதை ஆக்கி ஒன்றை ஒரு கபரிலும் மற்றொன்றை வேறொரு கபரிலும் வைத்து விடுகின்றார்கள். வைத்துவிட்டு சொல்கின்றார்கள், இதனுடைய ஈரப்பதவதப்பு இருக்கின்ற வரை இவர்களுடைய பாவம் குறைக்கப்படும். இதிலிருந்து நம்முடைய இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈரப்பதப்பதப்பு உள்ள எந்த பொருளையும் கபரின் மீது வைக்கலாம், தவறில்லை. அதனால் கபரின் மீது பூ போடுவதும் தவறு கிடையாது. அதிலும் ஈரப்பதப்பதப்பு இருக்கின்றது. கபரின் மீது பூ போடுதலை சில நபர்கள் விதஅத், தவறு, தப்பு என்று சொல்கிறார்கள். அது கிடையாது. நம்முடைய இமாம்கள் அதற்கு முழுமையாக நமக்கு ஆதாரம் தந்திருக்கின்றார்கள். ஈரப்பதப்பதப்பு உள்ள பொருளை கபரின் மீது வைக்கலாம், அது நறுமணத்தினுடைய அடிப்படையில் இருந்தாலும் பரவாயில்லை என்று நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதற்கப்பால் கபரின் மீது விரிப்பது, துணி விரிப்பது, ஹதீஸில் அவருக்கு வந்திருக்கின்றது. ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள், ரஅய்து அலா கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஃபத்தன் ஹம்ரா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேலே சிகப்பு துண்டு விரிக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மேல சிகப்பு துண்டு விரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில கபரின் மீது சாலிஹானவர்கள் மீதும் வலிமார்களுடைய கபரின் மீதும் துணி விரிப்பது மரியாதைக்காக வேண்டி, மரியாதை நிமித்தமாக துணி விரிப்பது என்பது தவறு கிடையாது. கபரின் மீது ஏறி நிற்பதோ, கபரின் மீது சாய்வதோ, அல்லது கபரின் மீது ஊதுபத்தி பொறுத்துறது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அதன் மூலம் கபரிலே அடங்கி இருப்பவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மிக வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், கபரின் மீது நீங்கள் சாயாதீர்கள், கபரின் மீது நீங்கள் ஏறி நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணம் சொல்லும்போது சொல்றாங்க, உள்ளே இருப்பவர்கள் அதனால் வேதனைப்படுகின்றார்கள். அப்ப ஒருத்தர் சாஞ்சா வேதனைப்படுறாரு, உள்ளே இருப்பவர். ஒருத்தர் மேல ஏறி நின்றா வேதனைப்படுறாரு. அப்ப ஒருத்தர் முத்தமிட்டா அதனால சந்தோஷம் அடைகின்றார் என்றுதானே தெரிகின்றது. சாஞ்சா வேதனைப்படுறாரு, முத்தமிட்டால் சந்தோஷப்படுகின்றார் தெரிகின்றது. அதனால் நம்முடைய இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை முத்தமிடுவதும் அதுபோன்ற வலிமாரிகளுடைய கபரை முத்தமிடுவதும் தவறு கிடையாது, அது கூடும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற சமயத்தில் அவர்கள் இல்ல, வேற எங்கேயும் வெளியூருக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்பால் வந்ததற்கப்பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற செய்தி கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கபருல போய் தங்களுடைய தமர்ரக வஜ்ஹஹு, அவர்கள் தங்களுடைய முகத்தை போட்டு அந்த கபருல புரட்டி எடுத்தார்கள் என்று வருகின்றது. இது எதனுடைய காலத்துல? ரசூலுல்லாஹ் மேல இருந்த உண்மையான பாசம், காதல், அதனுடைய வெளிப்பாடு. ரசூலுல்லாஹ்வுடைய கபரே அவர்கள் தங்களுடைய முகத்தை போட்டு தேய்த்தார்கள் என்று வருகின்றது. அன்பர்களே, ஆக இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் மட்டுமல்ல, மற்ற வலிமார்களுடைய கபரையும் அன்பினுடைய அடிப்படையில், பாசத்தினுடைய அடிப்படையிலும், மரியாதையுடைய நிமித்தமாகவும் கபரை முத்தமிடுவது தாராளமாக கூடும். கபரின் மீது ஏதேனும் விரிப்பது, அவர்களை தாலீம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய கபரின் மீது துணி விரிப்பதும் தாராளமாக கூடும். அந்த கபரினுடைய ஒரு பகுதியிலே ஏதேனும் செடிகளை நட்டுவதும் தாராளமாக கூடும். கபரின் மீது பூ போடுவதும் தாராளமாக கூடும். இப்பொழுது வந்த வஹாபிகள் எல்லாம் இதை தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு ஹதீஸிலும் நம்முடைய இமாம்களும் இதற்கு நமக்கு தெளிவான முறை நமக்கு ஆதாரம் தந்திருக்கின்றார்கள். அதை நாம் செய்யலாம், தவறு கிடையாது. அன்பர்களே, நேரம் மிகவும் அதிகமாகி போய் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிறைய தர்கா ஷரீஃப்ல இந்த மயில் ரேகை அடிக்கிறாங்க. மயில் ரேகை அது தவறு. உங்கள் மீது யாரேனும் மயில் ரேகை அடிக்க வந்தா நீங்க சொல்லுங்க, அடிக்காதீங்க, அது தப்பு. ஏன்னு சொன்னா மயில் ரேகை அது ஒரு நஜீஸ். மயிலே நஜீஸ் தான், பாக்குறதுக்கு அழகா தெரியுது. அதுக்காக வேண்டி அதை அறுத்து சாப்பிட முடியுமா? மயில் கறி ஹராமாச்சே. மயில் கறியும் ஹராமும், மயில் ரேகையும் அது நஜீஸ் தான். அதனால நிறைய தர்காவுக்கு அது உமுமல் பல்வா என்று சொல்வார்கள். அதை விட்டு தப்பிக்க முடியாது. தர்காவுக்கு போயிட்டா அதை அடிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எந்த தர்கா ஷரீஃபுக்கு போனாலும் சரி, மயில் ரேகை அடிச்சா இப்படி கையை காட்டுவேன், அடிக்காதேன்னு. அவங்க அடிக்க மாட்டாங்க, இப்படி கையை காட்டிதான் போடும். ஆனா அவங்களுக்கே தெரியும் இது சரியில்லைன்னு, அவங்களுக்கே தெரியும். ஆக மயில் ரேகை என்பது அது ஒரு நஜீஸ். அதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாத விஷயத்தையும் நாம சேர்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை தடுத்துக்கணும் நாம, அதுதான் சிறந்தது. அதே மாதிரி கபரை முத்தமிடலாம் என்பது எப்படி கூடுமோ,
சஜிதா செய்வது என்பது கூடாது. நிறைய பேரு கபருக்கு சஜிதா செய்கின்றார்கள். கபரு முத்தமிடலாம், தவறு கிடையாது. ஆனால் கபருக்கு சஜிதா செய்வது கூடாது. சஜிதா என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அதுல அல்லாஹ் தனித்துவம் பெறுகின்றான். எப்படி நான் உங்களுக்கு சொன்னேனோ, அல்லாஹ் வஜூத், அவன் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கின்றான். மக்கள் மத்தவங்க மௌத்தா போயிடுறாங்க, அல்லாஹ் மட்டும் மௌத்தா போறது இல்ல. அதுல அல்லாஹ் தனித்துவம் பெறுகின்றான். அதே மாதிரி சஜிதாவிலும் கூட அல்லாஹ் தனித்துவம் பெறுகின்றான். சஜிதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அதே சமயம் நம்மில் சில நபர்கள் காலை முத்தமிடுகின்றார்கள், இது கூடும். ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் பார்க்கக்கூடிய சில நபர்கள் சஜிதா செய்வதாக நினைத்துக் கொள்கின்றார்கள், அதுவும் தவறு. அது அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிற போல. காலை முத்தமிடுறதுக்கும் சஜிதா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சஜிதா செய்தால் அதை தடுக்கணும், ஆனால் முத்தமிட்டால் தடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. பெற்றோர்களுடைய காலை முத்தமிடலாம், தவறு கிடையாது. ஆலிம்களுடைய மகான்களுடைய காலை முத்தமிடலாம், தவறு கிடையாது. இதற்கெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு அப்பால் பின்பு சஹாபாக்கள் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வருகின்றார்கள், கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அதுல அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையையும் காலையும் தங்களுடைய பிரயாணத்திலிருந்து வந்தவுடன் விரண்டோடி வந்து அவர்களுடைய கையையும் காலையும் முத்தமிட்டு இருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸ் அபூதாவுதுல வந்திருக்குது. இப்ப இதனுடைய அடிப்படையில பெரியவர்களுடைய கையையும் காலையும் முத்தமிடுவது தவறு கிடையாது என்று இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. ஆக அன்பர்களே, எந்த காரியங்களை நம்முடைய இஸ்லாம் செய்வதற்கு அனுமதிக்கின்றதோ அந்த காரியத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதே மாதிரி எந்த காரியங்களை இஸ்லாம் தடுத்திருக்கின்றதோ அந்த காரியத்தை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. இது ரெண்டுத்திற்கும் கரெக்டான முறையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைந்தால்தான் அந்த வாழ்க்கை சிறந்ததாக அமையும். இல்லை என்று சொன்னால் அது சிறந்தது கிடையாது. அடுத்தபடியாக பெண்கள் கபர் ஜியாரத் செய்யலாம், ஆனால் அதற்கென சில வழிமுறைகள் உண்டு. ஆண்களும் பெண்களும் கலக்கின்றார்கள், அதனால் கபர் ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா சினிமா தேட்டர்கள்லாம் ஒன்னா போலாம், அதெல்லாம் தப்பு இவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் பிதஅத்தா தெரியாது. அவங்க திடீர்னு கருத்தரங்கம் கூட்ட போடுவாங்க, இஸ்லாமிய சொற்பொழிவு கூட்டம் சொல்லி போடுவாங்க, அங்கெல்லாம் ஆணு பெண்ணு கலந்துக்கலாம், அங்கெல்லாம் தப்பா தெரியாது. ஆனா கபர் ஜியாரத் செய்யும்போது மட்டும்தான் தப்பா தெரியும், அங்கெல்லாம் கூடும். இங்க அட கபர் ஜியாரத் மட்டும் கூடாது, இது சரி கிடையாது. இது நீதமான பதில் அல்ல. ஆண்களும் பெண்களும் கபர் ஜியாரத் செய்வது கூடும், சாலிஹீன்களுடைய வலிமாருடைய கபர் ஜியாரத் செய்வது கூடும். ஆனால் பெண்கள் அவருடைய கபரை தொடுவது சரியல்ல, அது தப்பு. சில நபர்கள் தொடுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள், அது தப்பு. பெண்கள் ஆண்களுடைய கபரை தொடக்கூடாது. அதே மாதிரி பெண்கள்ல சில வலிமார்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்கள் வலிமார்களாக இருந்தால் ஆண்கள் அவர்களுடைய கபரை தொடுவது கூடாது. எந்தெந்த முறையை உலகத்துல ஹயாத்தா இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த முறையை வஃபாத்துக்கு பின்னால ஃபாலோ பண்ணணும், அதுதான் சரி, அதுதான் முறை. அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கும், தஃபன் செய்யப்பட்டிருக்கும் அந்த வீட்டுல நான் நுழைவேன், போவேன், வருவேன். அதற்கப்பால் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்பொழுது நான் எப்பவுமே வழக்கமா போற மாதிரி போக வருவேன். பலம்மா துஃபின மஅஹுமா உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரோடு அடக்கம் செய்யப்பட்ட பொழுது லா அதுகுலு அலைஹிம், நான் அவர்களிடம் நுழைய மாட்டேன், இல்லா அலைய சியாப், என்னுடைய உடலிலே மிகவும் நல்ல பொதிந்த ஆடை அணிந்த தவிர, நல்ல விதமாக புரிந்து ஆடை அணிந்து பயபக்தியுடன் வெட்கத்துடன் நான் நுழைவேன். அதை காரணத்தை சொல்றாங்க ஹயா அம்மின் உமர. இதற்கு முன்னாடி இருந்தவங்க வந்து என்னுடைய கணவர், அடுத்து என்னுடைய தகப்பனார், அங்க பிரச்சனை இல்லை. ஆனா மூன்றாவது நபர் உமர் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவங்க மூணாவது நபர் ஆயிட்டாங்க. அதனால நான் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக வெட்கப்பட்டு என்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு நான் உள்ளே நுழைவேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, வஃபாத்துக்கு முன்னால் ஹயாத்துல நாம எந்த முறையை கையாளணுமோ அதே முறையை தான் வஃபாத்துக்கு பின்னாலும் கையாளணும். கபர்ல இருக்கிறவங்க நம்மளை பாக்குறாங்களா, ஏன் நாம அதெல்லாம் செய்யணும்னு கேள்வி கேட்க கூடாது. இந்த முறையை தான் கையாண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி இருக்கின்றது. அதற்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு வருவார்கள்.
அன்னை பாத்திமா நாயகி அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஜியாரத்து செய்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் ஆதாரம் இருக்குது. ஆக சாலிஹீன்களுடைய கபரை பெண்கள் ஜியாரத்து செய்தால் தவறில்லை. ஆனா அதற்காக வேண்டி அங்க போய் முண்டி அடிச்சுக்கிட்டு ஆண்களும் பெண்களும் கலக்கிற மாதிரியான சூழ்நிலை சரி கிடையாது. அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதைதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். இஸ்லாம் எதை தடுக்கின்றதோ அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதே சமயம் இஸ்லாம் எதை அனுமதித்திருக்கின்றதோ அதை தடுப்பதற்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆக பெண்கள் ஜியாரத்து செய்யலாம். அது எந்த முறையில் ஜியாரத்து செய்ய வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் ஜியாரத்து செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கபரிலே இருப்பவர்கள் கேட்கிறாங்களா, அவங்களுக்கு கேட்கிற தன்மை இருக்குதா? வஹாபிகள் சொல்றாங்க அவங்களுக்கு கேட்கிற சக்தி எல்லாம் கிடையாது. அப்ப நாம கபருக்கு போனா சலாம் சொல்றோமே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒரு விளக்கம். நாம சொல்ற சலாம மலக்குமார்கள் எத்தி வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்ற விளக்கம். இது அதீதுல எந்த ஆதாரம் கிடையாது. அவங்களா சொல்லிக்கிறது ஒரு விளக்கம். நாம சொல்ற சலாம மலக்குமார்கள் கொண்டு போய் எத்தி வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா உண்மை இறந்தவர்கள் நம்முடைய சலாமை அவர்கள் கேட்கின்றார்கள். நாம் என்ன சொல்கின்றோமோ அதையும் அவர்கள் கேட்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் அஹதின் யமுர்ரு பி கப்ரி அஹீஹில் மூமின். ஒரு மூமினான ஒருவர் அடங்கி இருக்கின்றார். அவருக்கு பக்கத்திலே அவருடைய சகோதரர் கடந்து செல்கின்றார். ஒரு கபர் இருக்கின்றது. அந்த கபருக்கு பக்கத்திலே அவருக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கடந்து செல்கின்றார் என்று சொன்னால், கான யாரி புகுபி துன்யா, உலகத்துல இவரும் அவரும் பழகியவர். இவர் அவருக்கு தெரியும், அவருக்கு இவருக்கு தெரியும். இவர் அவருக்கு சலாம் சொன்னால் வரத்த அலைஹி சலாம், அவர் இவருக்கு சலாம் சொல்லுகின்றார். நம்ம காது கேட்கறது இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார். ஆக நாம் சலாம் சொல்வது கபரிலே அடங்கி இருப்பவர்களுக்கு கேட்கின்றது. கபரிலே இருப்பவர்கள் கேட்கின்றார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை கூட கேட்பவர்களுக்கு கேட்கும். அவர்களுக்கு பத்ருடைய போருக்கு அப்பால் அபூ லஹப், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கொலை செஞ்சு அவர்களை கொலை செய்யப்பட்டு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுல போட்டுட்டாங்க. போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அவங்க கிட்ட, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை வாக்களித்திருந்தானோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதா? கது வஜதனா மா வஅத ரப்புனா ஹக்கா, எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு எதை வாக்களித்திருந்தானோ அது எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், தோல்வி கிடைக்கும் அல்லாஹ் சொன்னா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் சொன்னா எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல கேக்குறாங்க, ஹல் துகல்லிமுல் மௌதா, இறந்து போனவங்க கிட்ட பேசுறீங்களே, இறந்து போனவரிடத்துல பேசுறீங்க, லா அதிசாதன் லா அர்வாஹ ஃபீஹா, இவர்கள் எல்லாம் வெறும் சடலங்கள், உயிர் இல்லை, இவர்களிடத்துல போய் பேசுறீங்களே. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கின்றார்கள், உங்களை விட அவர்கள் நல்லா செவி கேட்கும். அவர்களுக்கு உங்களை விட அவர்களுக்கு செவி நல்ல விதமாக கேட்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய செருப்பு சத்தங்களை கூட அவர்களுக்கு கேட்கும். அவங்கள யாரு? காபிர்கள், முஷ்ரிக்குகள், ரசூலுல்லாஹ்வுடைய பயங்கரமான விரோதி. அவங்களுக்கே கேட்குதுன்னு சொல்லும் பொழுது வலிமார்களுக்கும் நபிமார்களுக்கும் கேட்காதா? வலிமார்களுக்கும் நபிமார்களுக்கும் ஏன் கேட்காது? ஆக அன்பர்களே, வலிமார்களுக்கும் நபிமார்களுக்கும் மட்டுமல்ல, ஒரு சாதாரண மூமினுக்கும் கூட நாம் என்ன பேசுகின்றோம் சலாம் சொன்னால் அவர்களுக்கு கேட்கும், நாம் ஏதேனும் ஓதினால் அதுவும் அவர்களுக்கு கேட்கும் என்பது ஹதீஸின் மூலம் நமக்கு தெளிவாகின்றது. ஆக அன்பர்களே, நேரம் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. நான் இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய கபரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு அப்பால் அவர்கள் எந்த நிலைமையில் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதே நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்களுடைய உடலை மண் சாப்பிடுவது கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், வெள்ளிக்கிழமை தோறும் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்லப்படுகின்ற ஸலவாத்து என்னிடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது, என்னிடம் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பீர்களே. இது ரசூலுல்லாஹ்வை பத்தி சஹாபாக்கள் கேட்கற நோக்கம் இல்ல, பின்னாடி வந்தவன் அவங்களை பத்தி அப்படிலாம் பேசுவான்றது தெரியும், அதனால கேள்வி கேட்டாங்க.
நீங்கள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பீர்களே, அப்படியுமா உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும்? அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அல துராப், மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அஜிசாத நம்பியா, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கினான். ஒரு நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் பூரணமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அவருடைய உடல் இன்னும் சலாமத்தாக தான் இருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. ஆக அன்பிற்குரியவர்களே, தவறான கருத்துக்கள் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதை நாம் தூக்கி இருந்து விடும். ஹதீஸிலும் நம்முடைய இமாம்கள் நமக்கு எந்த கருத்துக்களை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நாம் அளவுக்கு மீறி இது கூடும் அது கூடும் என்று தவறான வழியும் நாம் போய்விடக் கூடாது. எல்லாத்திற்கும் மேல நம்முள்ள பல நபர்கள் வலிமார்கள் மீது பற்று வச்சிருக்கிறாங்க, பாசம் வச்சிருக்கிறாங்க, பிரியம் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனாலும் கூட தொழுகை விஷயத்தில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அதுதான் வேதனை. தொழுகை விஷயத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள் நண்பர்களே. எனவே தொழுகை என்பது மிகவும் முக்கியமானது. அதற்கு அப்பால் இது போன்ற விஷயங்கள் நமக்கு முக்கியமானது. தொழுகையும் நாம் நம்முடைய வழக்கத்திற்கு நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.